ஆன்மலம் டெலகிராம் குழு சார்பாக அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம். இன்றைய இந்த மாலை பொழுதினை சிறப்பிக்க பழனியிலிருந்து அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தன்னை அறியும் கலை என்ற தலைப்புடன் வந்திருக்கிறார். அவரை தங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா. வணக்கம். ஆன்ம நலம். இந்த ஆன்ம இணைப்பில் இணைந்துள்ள சகோதர உள்ளங்களை உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தன்னை அறியும் கலை அன்றைக்கே சொன்னார் சாக்ரட்டிஸ், ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களே, உன்னையே நீ அறிவாய் என்று சொன்னார். ஆனால் அன்றைக்கு சாக்ரட்டிஸ் அங்கே சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஒருவருக்கும் பதில் புரியப்படவில்லை. அவரை தூக்கி ஜெயிலில் வச்சாங்க, விஷம் கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பின்னே நம்முடைய மகான்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், எத்தனையோ பெரியவர்கள் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் இதுவரை ஒன்றாகவே இருந்திருக்கிறது. வேறுபாடு இல்லை. அதைத்தான் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்று பாடுகிறார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம் என்று பாடுகிறார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். அப்ப அறிவறிதல் என்றால் என்ன? இதுதான் முக்கியம். அறிவு என்று ஒன்று நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நாம் யாரும் இல்லை என்று சொல்ல போறதில்லை. ஆனால் அந்த அறிவு அல்லது நாம் குறிப்பிடுகின்ற ஆன்மா என்ற சொல் இறைநிலையினுடைய பின்னத்தை குறிக்கிறது. இது சிற்றறிவு, அது முற்றறிவு. அதாவது பேராற்றல், பேரறிவு என்று சொல்வார்கள். இறைநிலையை பேராற்றல், பேரறிவு எக்காலமும் உள்ளது என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதே அந்த பேராற்றலாகிய இறைநிலையை உலக தோற்ற பரிணாம மலர்ச்சியில பஞ்சபூதங்களானது ஓரறிவு முதல் ஐயறிவுடைய விலங்குகள் வரையிலே ஆனது. அப்புறம் தெரியும், கூரங்கள் இருந்து பிறந்தவன் மனிதன், அப்ப மனிதன். எனவே இறைவன் படைத்தான் என்று சொல்வதற்கு இல்லை. படைத்தான் என்ற ஒரு கோட்பாட்டை கருதுகிற போதுதான் முரண்பாடு. பரிணாமம் என்று சொல்லும். பரிணாமம் ஒன்று மற்றொன்றாக வந்த மலர்ச்சி. அந்த பேராற்றலாகிய முற்றறிவு இங்கே உயிருக்குள்ளே வருகிற போது இது சிற்றறிவாக இருக்கிறது. நாம என்ன சொல்லிக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆனா அன்றைக்கே அவ்வப்பாட்டி சொன்னாங்க, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொன்னாங்க. அதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளலாம், நாம் அறியப்படுகின்ற இந்த அறிவு, நம்முடைய இந்த அறிவு, நம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்த அறிவு, இந்த அறிவு தன்னை உணர வேண்டும். அதாவது அறிவை அறிவால் அறிய வேண்டும். இதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லும்போது, அறிவை கொண்டு அறிவறிய புலன் அறிவினை உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் என்று சொல்லுகிறார் தவத்தை பற்றி. அறிவை கொண்டு அறிவறிதல். எதை எதால் அறியலாம்? அறிவை அறிவால் அறிதல். அறிவை கொண்டு அறிவறிய புலன் அறிவினை உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் மெய்ப்பொருளாகி என் மேன்மை உணர்ந்திட
தவம் மேற்கொள்ளுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இப்ப எத்தால் ஆகும் என்று சொன்னால் தவத்தால் ஆகும். ஏனென்றால் இந்த அறிவை என்ன ஆகுது, உயிர்களிடத்துல புலன் கவர்ச்சியின் வழியாகவே சென்று எல்லா உயிர்களும் என்ன பண்ணுதுன்னா மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு உண்ணணும், உறங்கணும், சுத்தி வரணும், அனுபவிக்கணும், இதோட முடிச்சுக்குது. கிட்டத்தட்ட நாம மனுஷனும் அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னப்பா ஆன்ம நலம் குரூப்ல நல்ல தலைப்பு தன்னை அறியும் கலை வந்து கேட்கலையா அப்படின்னு கேட்டா, எங்க சார் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, காலையில டியூட்டிக்கு போனா வந்து சேரவே 7:45 ஆயிடுது, அதுக்கப்புறம் களைச்சி போயிடுறோம், எங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொல்ல கேட்கும். ஆனால் இந்த அறிவை மெய்யறிவு என்று சொல்லுகிறது வள்ளுவம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றுதான் சொல்லுகிறார். இப்ப இதுதான் மெய்ப்பொருள் அறிவு என்று சொல்லக்கூடியது. நாம் எவ்வளவு உலக விஷயங்களிலே புலன் மூலமாக தொடர்பு கொண்டு ரசித்து ருசித்து அனுபவித்து கழித்து இல்லையா, விலங்குகள் போல் உண்ணல் உறங்கல் உலவல் அனுபவித்தல், உண்ணல் உறங்கல் உலவல் அனுபவித்தல். சாப்பிட்றோமா? சாப்பிட்றோம். விலங்குகளும் சாப்பிடும். தூங்குறது விலங்குகளும் செய்து நாமும் சேரும். உலவுதல் சுத்தி வர்றது, அப்புறம் அனுபவித்தல். அப்ப இந்த துய்ப்பு வரையில எல்லா 4 செயலையும் விலங்குகளும் செய்து நாமளும் செய்யறோம்னு சொன்னா நாம ஏதாவது வித்தியாசமா செய்யணுமா இல்லையா? அதற்குத்தானே பகுத்தறிவு என்ற ஒன்றை நாம் பெற்றவன் என்று பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிறோம். நான் அறிவு படைத்தவன், 6ஆம் அறிவு படைத்தவன், பகுத்தறிவு படைத்தது மனிதனுடைய தனிச்சிறப்பு என்று சொல்கிறோம். மனிதன் எதை உணர வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இங்கே எது ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது, உணர்ந்து கொண்டிருக்கிறது என்று திரும்பி பார்க்க சொன்னாங்க. அதுக்கு பேர் தான் கட உள் என்று சொன்னாங்க. கட உள் என்று சொன்னாங்க. நாம என்ன பண்றோம், கடவுளை போய் வெளியில போய் தேடிட்டு இருக்கோம். அப்ப கூட ஒரு பெரியவங்க பாடினாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, இவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இல்லையா? அப்ப இருக்கும் இடம் எங்கன்னா உனக்குள்ளே ஒரு பொருளை காண் என்று சொன்னார். அப்ப அதான் கட உள் என்று சொன்னார். இப்ப பார்க்க வேண்டியது எங்க? 7 மலை தேடியா? இல்லை. 6 படை வீடு தேடியா? இல்லை. பஞ்சபூத ஸ்தலங்கள் கடந்தா? இல்லை. இங்கே பார்க்க வேண்டியது நமக்குள்ளே பார்க்கணும். பார்க்கின்ற சாதனம் மனம் என்று தெரிந்திருக்கிறோம். ஆனால் இந்த மனம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய புலன் வழி உயிரின் வெளிப்பாடு மட்டுமே. மனம் இருக்கு இல்லையா? இந்த மனம் என்ன பண்ணுது? கண்ணால போய் பார்த்து ரசிச்சு, ஆஹா ஆனந்தம் பரமானந்தம் சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு கண்ணுக்குனிய காட்சி அப்படின்னு சந்தோஷப்படும். அடுத்த ஒரு புலன் எவ்வளவு அருமையான இசை என்றதற்காக மகிழ்கிறது. அடுத்து ஒரு புலன் என்னென்ன மனங்கள் என்று மகிழ்கிறது. அடுத்த ஒரு புலன் எத்தனை சுவைகள், அறுசுவைகள் என்று மகிழ்கிறது. இன்னொன்று அந்த இனிமையான உணர்வை அளவோடு பேணும்போது சுகமான இன்பமாக ஸ்பரிசம் என்று உணர்கிறது. அதனால இந்த 5 புலனனுபவங்களாக வெளியிலே வருகின்ற மனம் இருக்கிறது பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியில வந்து இங்க பர்செப்ஷன் உள்ள போன போது அப்ப அதுதான் எண்ணங்கள் என்று சொல்லுகிறோம். இப்போ உங்களுக்கு நமக்கெல்லாம் தாமரைப்பூ தெரியும், ரோஜாப்பூ தெரியும் இல்லையா, மல்லிகைப்பூ தெரியும். இப்போ சொன்ன உடனே அது தாமரையாக இருக்கட்டும், மல்லிகையாக இருக்கட்டும், ரோஜாவாக இருக்கட்டும், இங்கே நம்ம மூளையில் இருக்கு பதிவாகி, அது உடனே விரித்து காட்டுகிற அழகு.
இப்போ என்ன, அது ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியில் வந்து விரித்து காட்டுகிறது. அப்போ அதை தான் மேக்னெட்டிக் டொமைன்னு சொல்கிறோம். காந்த அலை பதிவாக நாம் கண்ட காட்சி சுருங்கி உள்ளே போய் பதிவாகி மீண்டும் அதை ரீகால் போடும்போது என்ன ஆகுது, நீங்கள் ஏற்கனவே ஃபோன் நம்பர் பேரோட சேவ் பண்ணியிருப்பீங்க, அதை கான்டாக்டில் போய் மறுபடியும் எடுக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் செய்த எல்லா பதிவும் நம்முடைய புலன்களில் இருக்குது, மூளையில் இருக்குது, வித்தலையும் இருக்கு. ஆனால் இந்த இயக்கம் மாத்திரமே இருந்தால் அது தவறு என்று ஞானியர்களும் சொன்னார்கள். அதனால்தான் தன்னை அறியும் கலை என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், உள்ளே பார்க்கிற போது யார் பார்க்கிறான்? யாரை பார்ப்பது? உள்ள பார்க்கிற போது பார்ப்பவன் எவனென பார்ப்பவன் பார்ப்பனன். பார்ப்பனன்னு சொல்றாங்கல்ல பிராமின்ஸ், ஐயர்னு சொல்லி. அவனுக்கு என்ன பேரு? பார்ப்பவன் எவனென. பார்க்கிறது யாருன்னு உள்ள திரும்பி பார்க்க தெரிஞ்சா அவன் பிராமணன். அப்படி பார்த்த போது எதை உணர்ந்தான் என்று சொன்னால், அங்கே தனக்குள்ளே இருக்கின்ற ஒரு பொருளாக, அந்த உணர்கின்ற ஒன்றாக, எது ஒன்று நான் யார் என்று கேள்வி கேட்டு திரும்பி பார்த்து இங்க எது இருக்குன்னு பார்த்ததோ அந்த பார்க்கிற வஸ்துவா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட போது அதுதான் தன்னை அறிதல் என்று சொல்ற. ஏன்னா பார்க்கிறவன், பார்க்கிற பொருள், அந்த காட்சி என்று மூன்றாதான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் இங்க இருக்கிற தவறு. அதாவது காண்பான், காணப்படுபொருள், காட்சி மூன்று இருக்கிறதான்னு கேட்டால் இருக்குது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், இங்கே மூலஸ்தானத்தை பார்த்து வணங்குறோம். இப்போ என்ன நினைக்கிறோம், நான் சாமி கும்பிட்றேன், சாமி அங்கே இருக்கு என்று நினைக்கிறோம். இப்போ பார்க்கிற நானும் இருக்கிறேன், பார்க்கப்படுகின்ற பொருளாக கருவறையில் அந்த டெய்டி மூலஸ்தானத்தில் இறைநிலையை அவாகனம் செய்து வைத்திருக்கிறார்கள், அதுவும் இருக்கிறது. இப்ப நான் பார்க்கிறேன் என்ற போதம் இருக்கிறது பாருங்க, அதை தத்போதம் என்று சொல்வார்கள். அப்ப பார்க்கிறேன் என்று உணர்கிற நிலை உண்டா இல்லையா? இப்ப நான் ஒரு அருமையான உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீங்க என்ன பண்ணலன்னா, முன்னால நேத்து நடந்த கதைக்கு போகல, இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு 4 மணி நேரம் கழிச்சு இல்ல நாளை காலையில் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த உணர்தல் என்பது அதை நிகழ்காலத்தில் இருத்தல்னு அழகா சொல்லியிருக்காங்க. இது தாங்க தன்னை அறிந்த இடம். இதை பார்த்தீங்கன்னா சொல்லாத பெரியவங்களே கிடையாது. அதுக்கு சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரம்னு மனம் ஒடுங்கிறதுக்குரிய கஷ்டத்தை சொல்றாங்க. மனம் ஒடுங்கி நிற்கிறது கஷ்டம், மனம் லயமாகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மன ஒடுக்கம் பெறுவதற்கான மையமாகிய பிட்யூட்டரி கிளாண்ட்ல நிற்கும் போது அப்போ அது சுலபமாகி விடுகிறது. அதனால தான் பகவான் ரமண மகர்ஷி ஒரு கவியிலே சொல்லும்போது ஐயே அதிசுலபம் ஆன்ம வித்தைன்னு சொல்றாரு. நாமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஆன்மாவை எறிகிறது, தன்னை எறிகிறதெல்லாம் இதெல்லாம் எனக்கெல்லாம் வராதப்பா, அதெல்லாம் ஞானியருக்கு வர வேண்டிய விஷயம். அப்போ என்ன பண்ணிடுறோம், ஞானியர்லாம் ஃபோட்டோ வச்சு ஃப்ரேம் போட்டு பூ போட்டு கும்பிட்டுட்டு உனக்கு வந்த ஞானம் எனக்கு வரணும்ப்பா அப்படின்னு. அப்ப ஞானியர்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சொன்ன ஒரு உருபொருளை அவர்கள் உணர்ந்து நமக்கும் உரைத்த ஒரு பெரும் பேரு என்று சொல்லக்கூடியது இங்கே பல கோணங்களிலே விளக்கப்பட்ட போதுதான். அருணகிரிநாதரும் கூட சொல்லும் போது நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறது இல்லையான்னு கேட்கிறார். ஆமா இருக்கிறேன், அறிவு இருக்கிறது.
ஆனால் இந்த அறிவு என்று சொல்லக்கூடியது உணர்தலாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த அறிவை கடந்து அறிவாகி நிற்கிறதுன்னு முதலே பார்த்தோம்ல, அது போல தான் தானாகி நிற்கிற இடம். இப்ப தான் மட்டுமே இருக்கிற ஒரு ஒளிரும் நிலை புருவ மத்தியிலே வராது, மன ஒடுக்கம் மட்டுமே வரும். ஆனால் அறிவுக்கு எது மையம்னு பார்க்கிறோம், துரியம் என்று சொல்லக்கூடிய உச்சியை சொல்வார். அப்ப இங்கே நாம் தியானம் செய்கிற போது மூளையினுடைய மையப்பகுதியில இருக்கக்கூடிய பெனில் கிளாண்டு அது இயக்கம் பெறுகிறது. முறையாக இயக்கம் பெற்று அந்த இயக்கம்தான் சுழலும் அனுபவமாக பெறப்படும். ஏன் என்று சொன்னா, சுழற்சி என்பது ஒரு இயக்கம் தானே இல்லையா? இப்ப ஃபேன் சுத்துது, அது ஒரு இயக்கம். சக்கரம் சுத்துது, அது ஒரு இயக்கம். பூமி சுத்துது, அது ஒரு இயக்கம். அதுபோல எல்லாமே இயக்கம்தான்றதை புரிஞ்சுக்கணும். அதனால்தான் அணுவுக்குள்ளே பார்க்கும்போது கூட அணுவினுடைய மையப்பகுதி சுழன்று கொண்டிருக்கிறது. அணுவினுடைய மையப்பகுதி சுழன்று கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சுழலோடு பார்க்கிற போது சக்தி என்றார்கள், அதன் மையப்புள்ளியை சிவம் என்றார்கள். அதே போல நாம் தவம் செய்கிற போது இங்கே புருவ மத்தியிலே தியானம் செய்வதை ஆக்ஞனை என்றார்கள், உத்தரவிடுதல், கமாண்டிங் பிளேஸ். நம்முடைய புலன்களின் மீது நாம் ஆளுமை பெறுகின்றதற்கு உரிய இடம் அது. ஏன்னா மனசே வெளியில ஓடாத இங்கேயே நெல்லுன்னு சொன்னா நிக்கிறதுக்கு அனுபவம் அது, அவ்வளவுதான். அப்ப யோகா ஸ்டேஜில் இதை பிரத்யாகாரம்னு சொல்றாங்க. அதாவது பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகத்துல இதை பிரத்யாகாரம்னு சொல்றாங்க. பிரத்யாகாரம்னா வேண்டாத விஷயங்கள்ல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனதை திசை திருப்புதல் என்று சொல்லக்கூடிய டைவர்ஷன். அப்ப மனதை திசை திருப்பி உள்நோக்கி திருப்புறது தாங்க பிரத்யாகாரம் என்று சொல்லப்படுகிறது, வேற ஒன்றும். ஆனால் பிரத்யாகாரம் மட்டும் பத்தாது. கோயிலுக்கு போகும்போது என்ன பண்றோம், மன ஒருமை மட்டும் பண்றோம். அங்கே கருவறையிலே ஒன்றினோம், வீட்டில் நம்ம வீட்டு பூஜையிலே ஒன்றினோம், அல்லது ஒரு தீபத்தை வைத்து அதிலே மனம் ஒன்றி நின்றோம், அல்லது யோகாவில் புருவ மத்தியிலே ஒன்றி நின்றோம். இது எல்லாமே வெளியில போற மனதை திசை திருப்பி உள்ள ஒரு இடத்துல நிறுத்துறது தான். ஆனால் அதனுடைய உயர்நிலை என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், அதுதான் மூளையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்டுங்கிறத துரியம் என்று சொன்னார்கள். துரியத்திருத்தல் எப்படின்னா விழிப்புணர்வோடு இருத்தல் என்பது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு சைக்கிளில் போகிற மாதிரி நினச்சிட்டா போவீங்க, 4 வீலரில் போகிறீங்க. அப்போ ஒரு சைக்கிளில் போகிற மாதிரி நினச்சிட்டு சந்துக்குள்ளே வண்டி விட்டால் சரியாக வருமா? வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த காரினுடைய இந்த 2 பம்பர் பகுதி, அந்த 2 பின் பக்கம் இருக்கிற பம்பர் பகுதி வரைக்கும் நீங்கள் மனம் சூட்சுமமாக விரிந்து நின்று, அப்போ நீங்களே என்ன இறையும் விரிஞ்சு அந்த அளவுக்கு நிற்கிறதுனால தான் நீங்கள் அந்த டிரைவிங்கில் உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுது. அப்போ இந்த விழிப்புணர்ச்சி என்பது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டால், எண்ணம், சொல், செயல் 3லேயும் வரணும். எங்கிருந்து தொடங்குது முதல்ல விழிப்புணர்வு? எண்ணத்தில் விழிப்புணர்வு வரணும். அப்படின்னா என்ன? தேவையில்லாததை நினைக்க மாட்டேன்னு விட்டுருங்க. உதாரணமா, பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, அதை நினைச்சு என்ன ஆக போகுது. ஃபியூச்சர், நாளைக்கு என்ன நடக்கும், ஒரு மாதம் கழிச்சு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம சென்னை போகலான்னு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம், புயல் வந்தது, எல்லா பஸ்ஸுக்காரெலாம் தடைப்பட்டு போச்சு, ட்ரெயினும் போகலை. அப்போ நாம் நினச்சது நடக்கலை. அப்போ இந்த எண்ணம் என்ன ஆகலை, செயலாகலை. அப்போ எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மலர வேண்டும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அப்போ இதை தான் திரிகரண சுத்தி என்று சொன்னார்கள். திரிகரணம்னா மனம், வாக்கு, காயம், எண்ணம், சொல், செயல். புரிகிறதா? இந்த 3லேயும் விழிப்புணர்வு இருக்கணும். மனம், வாக்கு, காயம் 3னாலும்
அதாவது வெளிப்படுகின்ற விஷயங்களாகிய எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றது தான். சரி, இப்போ வண்டி ஓட்டுறீங்க, சைக்கிள் ஓட்டும் போது என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் மாறாமல் பண்ணுறோம். நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு தான் கடப்பாறை நீச்சல், தண்ணிக்குள்ளே போயிடுவான் தண்ணி குடிச்சிட்டு. ஆனால் நீந்த தெரிந்தவன் நீராடும் செப்பம்போல்னு பாட்டில் சொல்கிறாங்க. நீந்த தெரிந்தவனை தூக்கி தண்ணியில் போட்டால் அவன் என்ன பண்ணி நீச்சல் அடித்து மேலே தான் வரது வந்துடுது தெரியும், அவனுக்கு நீச்சல் தெரியும், வந்துடுவான். அப்போ நீந்த தெரிந்தவன் நீராடும் செப்பம்போல் என்று சொன்னது போல இங்கே அந்த உணர்வை பற்றி நிற்க தெரிந்த ஒரு ரகசியத்தை பெருமைப்படுத்தி சொன்னது தான் தன்னை அறியும் நிலை என்று சொன்னார். அப்போ அங்கே என்ன தேவைப்படுது? விழிப்புணர்வு தேவைப்படுது. இப்போ சைக்கிள் ஓட்டினாலும் இந்த பேலன்ஸ் மாறாமல் இருக்கணும், நீச்சல் அடித்தாலும் அந்த நீராடும் செப்பம், ஹவு டு ஸ்விம் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இதே போல நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகள்லையுமே மனம் எப்படி இருக்கணும்னா, இது தேவையா தேவையில்லையா பார்த்து தேவையில்லாத ஒதுக்கிட்டே போனால் நம்ம நிம்மதியாக இருக்கும். நான் சொல்லலை, யாதனின் யாதனின் நீங்கியான். பாருங்க எவ்வளவு அழகாச்சும், யாதனின் யாதனின் நீங்கியான். எதுல இருந்தெல்லாம் இது தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு கழிச்சுட்டே வான். இதை வேதங்களும் சொல்லுது. நேதி நேதி நேதின்னு கழிச்சுக்கிட்டே வான்னு சொல்லுது. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அந்த யோகாவை தோத்தாபுரி என்ற குரு கொடுக்குறார். குரு மத்தியில் தியானம் பண்ணினார். இல்லை, எனக்கு காளி தேவி இங்கே தான் நெஞ்சில் தெரியுறா அப்படின்னு. உன்னுடைய காளியை கையை விட்டு காலை விட்டு உருவத்தை கழிச்சிருப்பான்னார். புரியல. என்ன பண்ணார்? கீழே இருந்து தோத்தாபுரி, இது நடந்த விஷயம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். ஒரு கண்ணாடி சில்லு எடுத்து புருவ மத்தியில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கிழிச்சு விட்டார். அவர் ஆனார், அங்கே நில்லுன்னார். புரிகிறதா? அதுபோல இதை வேதங்கள் சொல்லுகிறது, நேதி 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 என்று கழித்து கொண்டே வா, இது அல்ல இது அல்ல. இதை தான் வள்ளுவம் சொல்லுகிறது, யாதனின் யாதனின் நீங்கியான். நம்ம சேரமா? தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அள்ளி போட்டுக்கிறோம். கேட்டால் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளவுக்கு அவ்வளவு தேவையில்லாத எண்ணங்களை ஓட்டங்களை நாம் கட்டேல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெற முடியும். யோகாவை பொறுத்த வரையில், ஆன்மீகத்தை பொறுத்த வரையில், நீங்கள் என்றைக்கு ஆன்மநலம் குழுவிலே இணைந்து ஆன்மீகத்தை அறிய வேண்டும், ஆன்மீகம் வேண்டும், ஆன்மாவுக்கு நலம் வேண்டும்னு உள்ள வந்துட்டீங்க. அப்போ ஆன்மாவுக்கு நலம் வேண்டும் என்றால் ஆன்மா தன்னை அறிய வேண்டும். அப்ப தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம். தன்னை அறியாமல் தான் இவன் கெடுகின்றான். தன்னை அறியாமல் தான் இவன் கெடுகின்றான். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு. தன்னை அறியும் அறிவை அறிந்தபின். பாருங்க, தன்னை அறியும் அறிவை. அப்ப தன்னை அறிகிறதுன்ற இடத்துல எதை கொண்டு அறிகிறோம்னா அறிவை கொண்டு அறிகிறோம். அறிவை கொண்டு எதை அறிகிறோம்னா அறிவை அறிகிறோம். ஏன்னா இங்க இருக்கிறதே அது ஒன்றுதான். அறிவு இருக்கா இல்லையா? யாராவது இல்லைன்னு சொல்ல போறோமா? இல்லை, அறிவு இருக்கு. ஆனா புலன் அறிவாக இல்லாமல் அது தன்னறிவாக பிரகாசிக்கணும். இது உங்களுக்கு புரியணும்னா ஒரு உதாரணம் சொல்றேன். காற்று அசைவற்ற அறையில ஒரு தீபச்சுடர், வேற விளக்கே இல்லை, இருட்டு ரூமு, ஒரு தீபச்சுடர் இமேஜின் பண்ணிக்கோங்க. இருட்டு ரூமு, லைட்டே கிடையாது, ஒரே ஒரு தீபச்சுடர் மையத்தில் இருக்கு. அது என்ன பண்ணுது? தான் ஒளிர்ந்து கொண்டு அந்த ஒளியின் மூலமாக சுற்றி இருக்கிற பொருள் இல்லாம நம்ம பிரசன்ஸுக்கு உணர பண்ணுகிறது. புரியுதுங்களா? அப்ப தானும் ஒளிர்ந்து கொண்டு அது தன்னிருப்பை விளக்கி கொண்டு இருக்கிறது. பாருங்க, அது போலதான் நாம இருக்கிறோம். அப்ப இதை தான் அறிவை கொண்டு அறிவறிதல் என்று சொன்னார். யாராவது எனக்கு அறிவே இல்லைங்க, நான் ஆளை விடுங்க சாமி, எனக்கு அதெல்லாம் தெரியலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் இதை தான் சொல்றாரு.
அறிவொன்றற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பிரானலைய. முருகப்பெருமான் எங்க இருக்கான்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு வேணுமா வேணாமா? ஆனா நீங்க பாக்குற முருகப்பெருமான் பூரா திருத்தணியிலையும் சாமிமலையிலையும் பழனிலையும் படை வீடுகள்ல தேடி தேடி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த முருகனை எங்கு காணலாம் என்று கந்தர் அனுபூதியில அவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவு. ஏப்பா எனக்கு ரொம்ப தெரியும்னு நீ ஈகோவா நினைச்சுக்கிட்டு இருக்க பாரு. இந்த எனக்கு தெரியும் நிறைய தெரியும்னு முனைப்போடு கூடிய அறிவு அங்க அழிஞ்சு போகணும். அதை அழிய சொல்றாரு, நீக்க சொல்றாரு. அதை தான் அழகா சொல்றாரு. அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவில். ஏன்னா கந்தர் அனுபூதி நீங்க எல்லாம் பூஜையில படிச்சிருப்பீங்க, விநாயகர்கள் நீங்க பூஜையில படிச்சிருப்பீங்க, சிவபுராணம் நீங்க பூஜையில படிச்சிருப்பீங்க, இன்ன பல நூல்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா படிக்கிறதுங்கிறது வேற, உணர்ந்து ஒழுகல்ன்றது வேற. உணர்ந்து வெற்றல்ன்றது வேணும். ஏன்னா 4 படி இருக்கு நமக்கெல்லாம். நல்லா கவனிங்க, சொல்றது நல்லா மனசுல வாங்கிக்கணும். 4 படி இருக்கு. என்ன அது? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிற்றல். 4 படி. புரியுதா? இந்த 4 படி நமக்கு இருக்கு. அதுல கேட்டல், கேட்டல்ல கேட்கறது, நீங்க இருக்கீங்க, பேசுறது நான் இருக்கேன். அப்ப கொடுக்குற கை ஒண்ணு, வாங்குற கை ஒண்ணு, 2 வேணும். நல்லா கவனிங்க, கேட்டல்ல 2 பேர் வேணும். சரியா? கேட்டதை சிந்தித்தல், இதுக்கு 2 பேர் வேணுமா? கேட்டதை நீங்க தான் சிந்திக்கணும். ஒரு சோமசுந்தரம் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னமோ தன்னை எரியும் கலைன்னு பேசிட்டு போயிட்டாரு. ஆனா ஒரு கன்றாவி விளங்கலைன்னு சொல்லாம, இவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் இவரை அப்படின்னு கெட்டியா பிடிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இது என்னுடைய நியாயம் ஒன்றும் பேசிட்டு இல்லை. இதையெல்லாம் பெரியவங்க சொன்ன நியாயத்தை தான் நாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி மேலே போக வேண்டியிருக்கணும். எனவே தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். அந்த அறிவை கொண்டு அறிவறிய புலன் அறிவினை உயிரில் அடக்கி முடக்கி மெய்ப்பொருளாகி மேன்மை உணர்கிறோம். வேற ஒன்றும். அப்ப எதால் அறிகிறோம்? அறிவால் அறிகிறோம். எதை அறிகிறோம்? அறிவை கொண்டு அறிவை அறிகிறோம். அப்ப இந்த விஷயத்தை கேட்கறது நீங்களும் நானும் செய்யற வேலை. 2வது கேட்டல், அப்புறம் சிந்தித்தல். உங்களுக்குள்ளதான் வேலை, எனக்கு அங்க வேலை இல்லை. சொல்றத சொல்லிட்டேனப்பா, நான் அடிக்கிற தம்பட்டத்தை அடிச்சுட்டேன், நீ அந்த இசைய உள்ள வாங்கிட்டா சரியா போச்சு. இல்லைங்களா? நல்ல ரிதத்தோட பாட்டு கேட்பீங்களா இல்லையா? நல்ல இசைனா. அப்ப கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், பாட்டின் பொருளாக நிற்கும். 3வது தெளிதல். இப்ப இது யாருடைய வேலை? குருவனுடைய வேலை இல்லை, கேட்கறவங்க நீங்க தான் செய்யணும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இதுல கேட்டல்ல மட்டும்தான் குருவனுடைய பாதி பங்கு இருக்கு, மிச்சம் பாதி பங்கு உங்களுது. ஆச்சா? 2வது சிந்தித்தல் உங்க வேலை, தெளிதல் உங்களுடைய வேலை. நிற்றல், அவர் குருவே நீ கேட்டோம்னு சொல்லிடுவீங்களா? இல்லை, நீங்க தான் நிற்கணும். அப்ப இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிற்றல்னு. இதுல 3.5 பங்கு வேலை சீடனுடைய வேலை. அப்ப அந்த அளவுக்கு சீடன் தன்னை ஒர்க் ஷாப் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இருக்கிற பிசினஸை பார்க்கவே நேரம் இல்லைங்க, என் உத்தியோகத்தை பார்க்கவே நேரம் இல்லைங்க, என் சமயக்கட்டையும் பிள்ளைங்களையும் பார்க்கவே நேரம் இல்லைங்கன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நேரம் இல்லைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நம்முடைய திறமையின்மை தான். ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தான். அப்ப அவங்கெல்லாம் எப்படி சாதிச்சாங்க? அப்ப நான் ஏன் சாதிக்கல? அதைதான் வள்ளுவம் சொல்லுகிறது, தோன்றில் புகழோடு தோன்றுக. நீ பிறந்துட்டியப்பா, பிறந்ததுக்கு ஏதாவது அடையாளமா அச்சீவ் பண்ணி காட்டு, புகழோடு தோன்றுக. அகதிலார் தோன்றில் தோன்றாம இருந்து என்று வள்ளுவம் நம்மை பார்த்து பேசுகிறது. நமக்கெல்லாம் என்ன வரணும்னா அந்த கவலை,
அந்த வருத்தம், நான் இன்னும் அடையாமல் இருக்கிறேனே என்ற ஒரு தேடுதல் இருக்கணும். அந்த தேடுதல் இல்லைன்னா அடைதல் இருக்காது. அப்ப என்ன வேணும்னா இறைநிலையை பெற வேண்டும் என்ற தாகம், thirst of knowledgeன்னு சொல்லணும். கடவுளை பார்க்கணும். கடவுள் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்க கடவுளை அடையறதுக்கு எவ்வளவு தூரம் போகணும்? புரியுதுங்களா? வேற ஒரு கோயில சொல்லிட்டா இங்க இருந்து நாம பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி அங்க போகணும், அங்க போய் டிக்கெட்டை வாங்கி உள்ள போய் சாமி பார்க்கணும். அது அவ்வளவு கஷ்டமான வேலை. ஆனா இங்க நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அறிவாகிய பிரம்மத்தை உணர்வதற்கு தொலைவில்லை. அதனால்தான் சொன்னாங்க, தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். அது இறைநிலையை உணர்வது என்பது தூரம் என்று சொல்றவங்க சோம்பர்கள். பாரும் மண்ணும் விண்ணுமாய் பறந்த இப்பராபரம், இதை போய் ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள் நேரதாக பாரு மும்முளத்திலே திட்டி இருக்காங்க. ஊமர்கள்னு திட்டுறாங்க நம்மளை பார்த்து. ஏன்? எவ்வளவுதான் உள்ள பாருனாலும் நம்ம உள்ள பார்க்கறத விட வெளியே பார்க்கறது தான் சௌக்கியமா இருக்குன்னா இது நம்முடைய தவறா இல்லையா? இப்போ உள்ள பார்த்த போது தன்னை உணரும் கலை இது எப்படின்னு கேட்டா, பாஸ்டெல்லாம் விட்டுருங்க, ஃபியூச்சரையும் விட்டுருங்க. இப்ப நாம இருக்கமா இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பேசிட்டு கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த நிகழும் கணங்களில் இருத்தல் என்பது தாங்க டோட்டல் கான்செப்டே, வேற ஒண்ணும் இல்லை. அதை பி இன் பிரசன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நிகழும் கணங்களில் இருத்தல் என்பதுதான் அறிவே அறிதல், வேற ஒண்ணும். அதுக்கு அறிவு எங்க இருக்கு? நம்ம இங்க சொல்லுவோம், மூளை அறிவு இருக்கு எனக்கு, இங்க அதை விட்டுக்கிறோம் இல்லையா? வேற எதையும் சொல்றது இல்லை, இங்க இருக்க அறிவுன்னு சொல்றது இல்லை. ஆனால் இந்த அறிவினுடைய மையம் எது என்று சொன்னா அங்க இருக்கக்கூடிய பெனில் கிளாண்டுங்கிறது விஞ்ஞானமும் ஏற்றுக்குது. அதை தான் மனம் கூட்டல் உள் கூட்டல் மணின்னு சொன்னாங்க, மனோன்மணி என்று சொன்னார்கள். நம்மால மனோன்மணின்னு அதை ஒரு மணி செஞ்சு வச்சுட்டு அதை பூஜை பண்ணிட்டு இருக்கான் ரசவாதத்துல இல்லையா? பிரயோஜனமே இல்லை. மண்ணு தசநாடி சுத்தி செய்தும் மூல பிராணனோடு அங்கே சோமவட்ட தடைத்தும், இப்படியெல்லாம் நீ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க. அப்ப என்னங்கிறாங்க? இதை விளக்கிய தட்சிணாமூர்த்தியை சொல்லுகிறார். குருவானவர் என்ன பண்றார்? தட்சிணாமூர்த்தி ஒண்ணுமே பேசலைங்க. தட்சிணாமூர்த்தி குரு நமக்கு இல்லையா? முதல் குரு தானே இல்லையா? இப்ப நான்லாம் பேசி கிடக்கிற குரு, என்ன விட்டுருங்க. அவன் பேசாம உணர்த்திய குரு யாரு? இந்த ஆல மரத்துக்கு இருந்து ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தா இதை தான் உபதேசித்தார். கை எப்படி காட்டுறாரு? இப்படி காட்டுறாரு. இது பேருனா சின்முத்திரை என்று பேர். இவ்வளவுதாங்க. இதுதான் உருப்படு பொருள், உணர்படு பொருள். அதாவது ஆணவாகிய நீ 3 மலங்களால் இணைக்கப்பட்டிருக்கிறாய். ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களால் இணைக்கப்பட்டதுதான் ஆன்மா. அப்ப எப்படி ஆன்மா எப்படி இருக்கு? இயல்பாக இந்த மும்மலங்களோடு சேர்ந்து இருக்கிறது. இப்ப இந்த ஆன்மா என்ன ஆகணும்? இந்த இறைவனோடு சேரணும்னா இந்த இறைவன் இங்க போய் சேர முடியுமா? சேர முடியாது. இதை குறிப்பால் உணர்த்தியதுதான் ஆன்மா. இந்த 3 மலங்களை, அதாவது சைவ சித்தாந்தம் இதை தான் சொல்லுது. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களிலிருந்து ஆன்மா நீங்கிய போது அது சிவத்தை தரிசிக்கிறது. அப்ப இது உணர்த்தி காட்டிய ஒரு நிலை, உணரப்பட வேண்டிய ஒரு நிலை. இப்ப இந்த உணரப்பட வேண்டிய அந்த தன் அனுபவத்தை, தன்னிருப்பை, சுயம் பிரகாசத்தை, அந்த காற்று அசைவற்ற அறையிலே சுடரும் ஒளி போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னை உணர்வதற்கு வேற ஏதாவது ஒரு கண்ணாடி வேணுமா? புரியலங்க. ஒரு பூத கண்ணாடி கொடுங்க, நான் வச்சு பார்க்கறேன் நான் எங்க இருக்கேன்னு. சொல்லுவீங்களா? நீங்க இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன்னு தான் சொல்றீங்க. நான் இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. செத்த பின்னாடி வேணா நான் சொல்றதுக்கு ஆளே இல்லாம போயிடுறேன். அப்ப இந்த உடல் நான் இல்ல.
அந்த உணர்படு நிலையை நான் என்று சொன்னாங்க. அதுதான் தன்னை அறியும் கலை என்று. இது தொலைவில் இல்லை, நமக்கு உணர்படு பொருளாக உணர்த்தி கொடுத்தது. எப்படி குரு தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையின் மூலமாக ஆன்மாவை ஆணவம் கர்மமாயிருந்து நீக்கி சிவத்தோடு லயம் பெற்று சும்மா இரு என்று சொன்னார் இல்லையா? அந்த சும்மா இருங்கிறதே ஒரு அருமையான தலைப்புங்க. ஏன்னா அகம் அசைவற்று இருக்கட்டும், நான் பின்னாடி பேசுவேன், அப்புறமா அவங்க பேசுறேன். அந்த அகம் அசைவற்ற நிலை வேற ஒன்றும். இதை பயிற்சி பண்ணது ஒரு காலம். மனசு சும்மா இருக்கிறதுக்கு மந்திரம் சொல்லியிருப்போம், கோயிலுக்கு போயிருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம், யோகா பண்ணியிருப்போம், பூர்வ மத்தியில் தியானம் பண்ணியிருப்போம், மூச்சு பயிற்சி பண்ணியிருப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். ஆனால் இது எதையுமே பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். பண்ணாமல் அதுவாகி நிற்கிறதுங்க சுகமான விஷயம். பாருங்க, ஏதாவது பண்ணாதானே கஷ்டம். நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, சும்மா இருங்கன்னா அதில் என்ன கஷ்டம் இருக்குது? சும்மா இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அப்போ நீங்கள் தொலை தூரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும். சும்மா இரு சொல்லற என்றாலுமே சும்மா இரு சொல்லற, பேசி தொலையாதையா, பேசியே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாட்டேங்கிறாங்க. யாரு? என்ன பார்த்து. என்ன அர்த்தம்? சும்மா இருக்கிறதுங்கிறது பேசினா கெட்டு போச்சு. அப்போ ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனம் என்று மௌனத்தை சுட்டியது தான் சின்முத்திரையினுடைய விளக்கம். அப்போ சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியா கொடுக்கணும்? நீங்கள் இருந்து பாருங்க, அந்த எந்த இயக்கமும் இல்லாமல், புலன் இயக்கம் இல்லாமல் அதை நிற்கும் போது நீங்கள் ஆன்மாவிலே ஒடுங்கி மனமாக இல்லாமல் அறிவாக உயர்வு பெறுகிறீர்கள். ஐ காட் ப்ரமோஷன். அந்த ப்ரமோட்டட் ஸ்டேஜ் மனதினுடைய உயர்நிலை அறிவு, மனதின் உயர்நிலை அறிவு. நம்ம அந்த அறிவு பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதை எப்போதும் அனுபவித்து கொண்டிருக்கலாம். நான் இருக்கேன், அவ்வளோதான். இவ்வளவு தாங்க தன்னை அறியும் கலை. நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்க. ஆனால் நான் இருக்கேன்னு சொல்லும்போது ரெண்டாயிடுறீங்க. நான் இருக்கேன் சார், அப்புறம் என்ன தெரியலையா? இந்த உடம்பு தான் நான், இந்த உடம்பு நான் அல்ல. இந்த பேர் தான் நான் இல்லை, இந்த பேரும் நான் அல்ல. ஏன்னா பிறந்து 16ஆம் நாள் தொட்டிலில் போடும்போது தான் பேர் வச்சாங்க. அப்போ இந்த பேரும் நான் அல்ல, இந்த உடம்பும் நான் அல்ல. புரியுதா? உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி. அப்போ அந்த அரூபம் எப்படி இருக்குன்னா ஒளிமயமானது. அதனால வள்ளலார் சொன்னார், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஒரு சுடரும் ஜோதி போல இருக்கிறது தியானத்துக்கு சௌக்கியமா இருக்கும். நீங்க பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணி பாருங்க. ஒன்றும் தொலை தூரமான விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுடரும் அந்த ஒளிரும் அந்த பிரம்மம், அதுதான் நீங்க. அது அசையாம இருந்த போது அது நீங்க. அசைந்த போது 8 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. அது என்னங்க, இது என்னங்கன்னு. வேற ஒன்றும் இல்லை. இதை எங்க தெளிவா புரிய முடிஞ்சதுன்னா, திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்தில் பகவான் ரமணருடைய சந்திப்புக்கு போனவங்கெல்லாம் நிறைய கேள்வியோட போனாங்க. என்னங்க அதை எப்படி பேசுறீங்க? சொல்றாங்க வேதம் சொல்லுது, சைவ சித்தாந்தம் சொல்லுது, வேதாந்தம் சொல்லுது, இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு பார்த்தாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் வேண்டாம், என்ன பாரு சும்மா இருன்னார். பகவான் ரமணர் என்ன சொன்னார்? என்ன பாரு சும்மா இரு, கம்முன்னு இரு, அவ்வளோதான். சும்மா இருக்கிறது ஒரு கஷ்டமா? சும்மா இருக்கிறது கஷ்டமே இல்லை. அதுதான் நம்ம ஸ்வரூபம், அது நம்முடைய சுயஸ்வரூபம். அப்போ தத் பிரகாச நிலை, அதை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் சொன்னார். எனவே தன்னை அறிந்த இடத்துல தன்னறிவு மாத்திரம் நிலை பெறுகிறது. வேற நான் இருக்கேன்னு நினைச்சாலே 2000, நான் அதுவா இருக்கேன்னு நினைச்சாலே 2000, நான் கடவுளோடு இருக்கேன்னு நினைச்சாலே கடவுள் ஒன்று, நான் ஒன்று இருக்கேன். நான் கடவுளை கும்பிட்றேன்னு நினைச்சா கூட தப்பாயிடுது. கடவுள் வேறையாயிடுச்சு, நான் கும்பிட்ற ஆள் வேற, கும்பிட்றதுன்னு ஒரு பொருளாயிடுச்சு. இதை தான் பனிமலரெடுக்க மனமுன்னேன்னு பனிமலருன்னு நினைவிருத்தி நான் கும்பிடும் போது அது அரை கும்பிடு அன்றுன்னு பாடினேன். ரொம்ப அருமையான அத்வைத ஞான இடங்கள்லாம் உண்டு. அதை நான் என்னுடைய ஒவ்வொரு உரைகளிலும் உங்களுக்கு தொட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறேன்.
கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வேலை இருக்குன்னு பாதி ஸ்பீச்சில் போகிறது, அப்புறம் வேலை இருக்குன்னு பாதி ஸ்பீச்சில் வந்து ஜாயின் பண்ணுறது, இல்லை இதை முழுசாக கேட்க முடியலன்னா பதிவு குரூப்பில் போடுறோம், நீங்கள் கேளுங்க. அப்போ அதை முழுசாக கேளுங்க. அங்கே நிற்க முடியுதா பாருங்கள், நிற்க முடியணும், அது பாசிபிள் தான். அப்போ அதைத்தான் இத்துணை பெரியவர்களும் ஆண்டவர்களும் சார்ந்தவர்களும் பேசியது தான் தன்னை அறியும் கலை என்று சொல்லக்கூடியது. வேற ஒன்றும் இல்லை. சாக்ரட்டீஸும் சொன்னார், ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களே உன்னையே நீ அறிவாயின்னு. பைபிள் சொல்லுச்சு, பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று சொல்லுச்சு. வெளியில் இருக்கு மேலே இருக்குன்னு சொல்லலை. புரியுதுங்களா? அதனால் அடைவதற்கென்று ஒன்றுமில்லை என்று புரிந்து கொண்டால் அந்த ஒரு பரம்பொருள் ஞானமே நம்மை உயர்த்தும். அங்கே கொண்டு போய் நிலைப்படுத்துவது நாம் தான். நம்மை அறிந்து பிரகாசமாக அந்த அசைவற்ற இருப்பை உணர்ந்து மகிழ்வது என்பது நம்முடைய பொறுப்பாகிறது. இந்த பொறுப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை. அதனால தான் தடையேதும் இல்லாத தலைவரை காண்டற்கு தடையேதும் இல்லைன்னு பாடியிருக்காங்க. ரொம்ப தூரமே இல்லை. சரியா? முடியும், பயின்று பாருங்கள். டவுட் இருந்தால் என்ன கேளுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு. ஆனால் உங்களுக்கு இதை அடையிறதுக்கு அந்த ஒரு முயற்சி நேரம் ஒதுக்கணும். இவர் என்னென்னமோ சொன்னார், ஏதோ பெரியவங்க பாட்டெல்லாம் சொல்லிட்டாரு, இவருக்கு நல்லா பேச தெரியும் பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க தயவு பண்ணி. நீங்கள் ஒவ்வொன்றும் நான் ஆதாரபூர்வமாக பேசி கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் என்ன பண்ணணும், கப்புன்னு பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதான் சொன்னாங்க, சிக்கனை பிடித்தேன்னு எங்கே எழுந்தருளுவது இனியேன்னாங்க. அப்போ சொன்ன இடத்தை, அந்த அனுபூதியை, அந்த அனுபவத்தை, அந்த விழிப்பு நிலையை, அந்த எண்ணம் சொல் செயல்களால் விழிப்பு நிலை எப்போதும் இருக்கணுங்கிறத அந்த விழிப்போடு இருத்தல்ன்றது தான் புத்தர் சொன்னார். சந்திப்போம், சிந்திப்போம், தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். புரியுதா பாருங்க. புரியலைன்னா பேசுவோம். என் நம்பர் போஸ்டரில் போட்டிருக்காங்க, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. சந்திப்போம், மகிழ்வோம், நிறைவோம். அதுதான் நம்முடைய சுய சொத்து, சுய ராஜ்யம். அது அமைதி நிலை பெற வாழ்த்தி இந்த இணைப்பில் இணைந்த அனைத்து தூய உள்ளங்களையும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ மனமாற வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மிகவும் நன்றிகள் அப்பா. இன்றைய மாலை பொழுது மேலும் சிறப்பாக ஆனதுக்காக நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இதை கேட்டுக்கொண்ட ஆண்மனலம் அன்பு குடும்பம் அனைத்து உறுப்பினர்களும் வாழ்க வளமுடன்.